அதாவது அந்த மருத்துவமனையில் 2 மருத்துவர்கள், ஒரு மருத்துவர் கிராமத்தில் போய் மருத்துவ சேவையாற்றுவதற்கு சென்றதாக இப்போது சொல்லுகிறார். ஆனால் மருத்துவர் அந்த நேரத்தில் இல்லாது இருந்தது என்பது உடனடியாக தகவல் தெரிந்தவுடனே நானும் துறையின் செயலாளரும் அந்த மருத்துவரை இப்போ தற்காலிக பணியிடை நீக்கம் செய்திருக்கிறோம். ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த டாக்டர் டியூட்டிக்கு வந்துட்டாரு, பக்கத்துல ஏதோ வில்லேஜுக்கு வந்து சர்வீஸ் பண்ண போயிருந்தாருன்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் அந்த நேரத்தில் அங்க செவிலியர் பணியில் இருந்திருக்காங்க. அங்க மருந்துமே ஏஎஸ்வி இருந்திருக்கு. ஏஎஸ்வி எப்படி அதை பயன்படுத்துறதுங்கிறதெல்லாம் கிளாஸ் ஏற்கனவே டிபிஹெச் வந்து அவங்களுக்கு பலமுறை அவங்களுக்கு வகுப்பு நடத்திருக்கிறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி அந்த மருத்துவமனையில் இந்த மருந்தே கிடையாது. ஆனா இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. அந்த மருந்தை பயன்படுத்த தவறிய அந்த செவிலியர் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கு. செவிலியர் மீதும் மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்கு. இது மற்ற மருத்துவமனைகளில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இல்ல, அது மாதிரி எங்கன்னு சொல்லிட முடியாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் வழங்கப்படுகிற உணவின் மாதிரியை நீங்க கொண்டு வந்து எனக்கு காட்டி இதுல தரம் இல்லைன்னு சொல்லுங்க, நடவடிக்கை அதான் எடுத்துட்டு வந்து காட்டுங்கண்ணே. இல்ல இப்ப வீடியோங்க, இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு மருத்துவமனையில் ஒரு தூய்மை பணியாளர் போய் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை துடைக்கிறத போட்டோ வீடியோ எடுத்து இவருக்கு வந்து தூய்மை பணியாளரை விட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு போட்ட வீடியோ எல்லாம் இருக்கு. அதுல நிறைய பேர் கவனமா இருக்கிறாங்க. கையில ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் அவங்களாவே ஏதாவது ஒரு தவறை பண்ணி அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றது நிறைய நடக்குது. இப்போ போய் நீங்க பார்த்துட்டு எந்த தரம் இல்லை, நீங்க போய் பாருங்கன்னு சொல்றோம். உங்களுக்கான முழு உரிமையை தரோம். பத்திரிகையாளர்கள் நீங்க போய் பாருங்கன்றோம். நீங்க போய் பாருங்க. பார்க்கல, உங்களுக்கு கேட்கலன்னா என் நம்பர் உங்க கையில் இருக்கு, எனக்கு போன் பண்ணுங்க, நான் அலோ பண்ண சொல்றேன். போய் பார்த்துட்டு இதுல குவாலிட்டி இல்லைன்றத சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்க சொல்றேன்.